Hi students, welcome to our Triple S Chemistry channel. நாம இப்போ பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்துட்டு லீச்சிங் அப்படிங்கிற டாபிக், அதாவது வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓர் வந்துட்டு எந்த சால்வெண்ட்ல கரையுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றது. அதாவது சூட்டபிள் சால்வெண்ட்ல ஓரை வந்துட்டு டிசால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஓர்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் இது எல்லாமே டிசால்வ் ஆயிரும். அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ், அதாவது கேங்கு பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சால்யூபிள் ஆகும். அதுல இருக்கக்கூடிய மாசு பொருட்கள் எல்லாமே என்ன ஆகாது, கரையாது, அப்படியே அடியிலே தங்கிரும். மற்ற பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், மெட்டல்ஸ் இது எல்லாமே அது தகுந்த கரைப்பான்ல கரைக்கும் போது கரைஞ்சிரும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் பேர் என்னது, லீச்சிங். இதுல ஓரை வந்துட்டு அக்வஸ் சொல்யூஷனோட, அதாவது வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் பண்ண வச்சு அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அதாவது தாதுவை நீரோட சேர்த்து அதோட வேதி தன்மை எப்படி இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பேரு என்னதான், லீச்சிங் தான். லீச்சிங்னா என்ன அர்த்தம், ஓரை வந்துட்டு அது தகுந்த சால்வெண்ட்ல டிசால்வ் பண்றோம். அதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் டிசால்வ் ஆகாம என்ன ஆகுது, அப்படியே கீழே டெபாசிட் ஆயிருது. அண்ட் தென் ஓரை வந்துட்டு வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதும் என்னது ப்ராசஸ் தான், லீச்சிங் ப்ராசஸ் தான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது சயனைடு லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சயனைடு வேதி கழுவுதல். இந்த ப்ராசஸ் வந்து மெயினா யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கத்தை அதோட தாதுல இருந்து பிரித்தெடுத்தல்ல யூஸ் ஆகும். அதாவது கோல்ட வந்துட்டு அதோட ஓர்ல இருந்துட்டு செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் யாரு, இந்த சயனைடு லீச்சிங். ஓகேவா? கோல்ட அதோட ஓர்ல இருந்துட்டு செப்பரேட் பண்றதுக்கான ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகிறது தான் யாரு, சயனைடு லீச்சிங். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்தோம்னா, கோல்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஓரை சயனைடு சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. அதாவது அக்குவஸ் சயனைடு, அதாவது நீர் கரைசலோட சேர்ந்த சோடியம் சயனைடு மூலக்கூறோட என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கும். அதாவது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸா இது ஃபர்ஸ்ட் உருவாக்கும். ஓகேவா? வாட்டர் மாலிகுலே யார் இருப்பாங்க, ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கும். இது சேர்ந்து மொத்தமா இதோட ரியாக்ட் ஆகி என்னதை உருவாக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்கும், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இருக்கு. அப்போ 4 OH மைனஸா வெளில வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை உருவாக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு ஜிங்க்ங்கிற மெட்டலோட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. ரியாக்ட் பண்ண வச்சோம்னா கோல்டு வந்துட்டு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்துட்டு ஒரிஜினல் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது அதோட எலமெண்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறும், கன்வெர்ட் ஆகும். அதாவது பியூர் மெட்டலா மாறுது. ஓகேவா? தூய நிலைக்கு கோல்டு கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பேரு, சிமெண்டேஷன் பேரு. அதாவது ஒடுக்கி வீழ்படிவாக்கல்னு பேரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது, இன்சைடு கொஸ்டின். இங்க கிடைச்சிருக்க காம்ப்ளெக்ஸ்ல இருந்துட்டு ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்க, ஜிங்க் மூலக்கூறோட, ஜிங்க்ங்கிற தனிமத்தோட ரியாக்ட் பண்ண வைப்பாங்க. ரியாக்ட் பண்ண வைக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோல்டோட இடத்தை, ஏயுனா கோல்டுக்கான ரெப்ரசன்டேஷனா, இந்த கோல்டோட இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்னா Zn Cn, இந்த 2 வந்துட்டு உள்ள போகும்போது என்ன ஆயிரும், 4 டைம்ஸ் மேல -2. ஓகேவா? பிளஸ் 2Au. இந்த சைட்ல கோல்டு வந்து -2 ஆக்சிஜனேஷன் நிலையில இருக்கு. இது வந்துட்டு என்ன ஸ்டேட்ல மாறி இருக்கு, 0 ஆக்சிஜனேஷன் நிலைக்கு மாறி இருக்கு. ஓகேவா? இது ஒரு இன்சைடு ஒன் வேர்டும் கூட. ஸோ இங்க இருந்து மாலிகுல் வந்து என்னவா மாறிடுச்சு, அதோட தூய நிலைக்கு மாறிடுச்சு. ஆக்சிஜனேஷன் நிலை என்ன ஆயிருக்கு, -2ல இருந்து 0வா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேரு, சிமெண்டேஷன்.
சயனைடு லீச்சிங்ல மெயினா எதை இது பண்றோம், தங்கத்தை பிரித்தெடுத்தல்ல யூஸ் ஆகுது. அதோட தாதுல இருந்து பிரித்தெடுத்தல்ல ஃபர்ஸ்ட் அதை வந்து என்ன பண்றோம், நீரேற்றம் செய்யப்பட்ட சயனைடோட ரியாக்ட் பண்ண வச்சு ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குறோம். அந்த அணைவு சேர்மத்தை ஜிங்க்குங்கிற உலோகத்தோட வினைபுரிய வைக்கும் போது டீஆக்சிஜனேட்டம் அடைஞ்சு, அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சு அது என்னவா மாறிடுது, பூஜ்ஜிய ஆக்சிஜனேஷன் நிலைக்கு தங்கம் வந்து மாறிடுது. ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.